அனைவருக்கும் வணக்கம். வீக்லி லெவல்ஸ் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். வீக் முடிஞ்சிருச்சு. இந்த வீக்கு நம்ம வீக்லி லெவல்ஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகிருக்கு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் வியூவா. அப்புறம் நெக்ஸ்ட் வீக்குக்கான லெவல்ஸ் வந்து நான் டைம் இருக்கும்போது சண்டே ஆர் சாட்டர்டே எப்போ டைம் இருக்கோ நான் அப்போ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் வீடியோவை. ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி வந்து என்ன சொல்லியிருந்தோம், 578 வந்தால் பை 478 21478 வந்து ஸ்டாப் லாஸ். அது ஸ்டாப் லாஸ் எது பேஸில் சொல்லியிருக்கோம், க்ளோசிங் பேஸ்டில். அது நீங்கள் 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம், 1 ஹவர் எடுத்துக்கலாம், டேவாக எடுத்துக்கலாம். அப்போ டேவாக எடுத்தீங்கன்னா 1 ஹவர் எடுத்தால் பெருசாக இருக்கும் ஸ்டாப் லாஸ், கரெக்டாக கீழே க்ளோஸ். அப்போது எங்கே வந்தாலும் எட்ஜிங்கோட தான் பை பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? எட்ஜிங் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் பை பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க, இங்கிருந்து வந்த மார்க்கெட் இங்கே இதுதான் 5ஆம் தேதி. இங்கிருந்து மேலே போல கீழே தான் வந்திருக்கு மார்க்கெட்டு. இறங்கி நம்ம சப்போர்ட் பிளேஸ் வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு கீழேயே பிரேக் பண்ணி வந்துட்டோம். ஸ்டாப் லாஸ் அடிக்கல. அடுத்த நாள் என்ன இருக்கு பாருங்க, கேப் அப்பு. நம்ம எடுத்திருந்த ப்ராஃபிட் வந்து எவ்வளோங்க, இங்கே நம்ம 578 நீங்கள் பை பண்ணியிருந்தாலே. ஆனால் அது அந்த இடத்துல வந்து திரும்பாதான்றதெல்லாம் நமக்கு தெரியும். அதை நான் வந்து நீங்கள் பணம் உள்ள வரது வந்தால் தான் மார்க்கெட்டில் ஏறும், பணம் வெளியே போனால் தான் மார்க்கெட் இறக்கும். அது என்ன பாசிட்டிவ் நியூஸ் நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும். ஓகேங்களா? பாருங்க, 150 பாயிண்ட் ப்ராஃபிட். ஓகேங்களா? ஆனா நமக்கு 100 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட். எப்பவுமே ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 100 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நம்மளுடைய இதுக்கு போறதை பொறுத்து தான் அடுத்த டார்கெட் என்னங்கிறது. சரி, இது ஃபர்ஸ்ட். இன்னைக்கு அடுத்து ஒரு 2 நாள்லயே வந்துடுச்சு. இங்க போயிட்டு டார்கெட் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எகைன் பாருங்க, மறுபடியும் இங்கே வராங்க. நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் கீழே க்ளோஸா வைக்கல. பாத்தீங்களா? ஜஸ்ட் 15 மினிட்ஸ்ல நான் பாக்குறது. 1 ஹவர்லயும் நீங்க பாக்கலாங்க. நான் அந்த டேல தான் கன்சிடர் பண்ணுவேன். எப்பவுமே 1 ஹவர்லயும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். அப்போ அது உங்களுடைய லாஸ் அதிகமா இருக்கும் அந்த ஸ்டாப் லாஸ். அப்போ எட்ஜிங் எடுத்துட்டு பண்ணும்போது நம்ம டேல தாராளமா பண்ணிடலாம். எகைன் பாருங்க, இங்க வந்து மார்க்கெட் எடுத்து எவ்வளவு பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு பாருங்க. நம்மளுடைய கரெக்டா செல்ஸ் வந்து 350 பாயிண்ட்ஸ் இந்த வீக். அப்போ இங்க ஒரு 150 பாயிண்ட், எகைன் இங்க ஒரு 350 பாயிண்ட். அப்போ 500 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஆனா அவ்வளவு பாயிண்ட் நம்மளால பிடிச்சிருக்க முடியுமா? பயந்துருவோம், முடியாது. கரெக்டுங்களா? கண்டிப்பா இதை பிடிச்சிருக்க முடியும். எகைன் இதவும் இங்க நம்ம வந்து பிடிச்சிருக்கலாம். இந்த அளவுக்கு டார்கெட் புக் பண்ணியிருப்போம். இந்த டார்கெட் இங்க போகும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஏன்னா பணம் உள்ள வருதா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். அதுவும் நம்மளால கண்டுபிடிக்க முடியலாம். அதுக்கெல்லாம் நிறைய இது படிக்க முடியுங்க. ஓரலா இதை நான் கொடுக்கறத வச்சு பிளைண்டா பண்ணாதீங்க. ஒண்ணு எட்ஜ் எடுத்து பண்ணிடுங்க, பிரச்சனை கிடையாது. எட்ஜிங் எடுத்துட்டு பண்ணிட்டீங்கன்னா, இப்ப நீங்க இங்க வந்து இருக்கா மார்க்கெட் ஏற போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்றீங்களா, அப்ப என்ன எங்க வந்து இது வரைக்கும் போக போகுது அப்படிங்கிறத ஃபியூச்சர்ல பை பண்ணிட்டு ஒரு புட் ஆப்ஷனை செல் பண்ணி இது புட்டை வந்து பை பண்ணி வச்சுக்கலாம் எட்ஜிங்ல. அப்படி இல்லை நான் வந்து ஆப்ஷன்லேயே பண்றேன் சார் அப்படின்னா, இங்க இருக்கும் பொழுது இந்த ஜோனர்ல இருந்து இங்க அதிகபட்சம் பை போனா இங்க போக போகுது. அப்போ இந்த பிரைஸ்ல இருந்தும் நீங்க புட்டை செல் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு எட்ஜிங். ரெண்டுமே மாத்தி இங்க இது வரைக்கும் போனா காலை எட்ஜ் பண்ணிக்கோங்க, இங்க இருந்த போது புட்டை எட்ஜ் பண்ணிக்கோங்க. அப்போ அது வந்து வீக்லியில பண்றது. நம்ம வந்து வீக்லி வந்து மண்டே டு ஃப்ரைடேவோட முடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் வீக்லி மாறிடும். அப்போ எக்ஸ்பைரி உங்களுக்கு வியாழக்கிழமை முடியுது. அதுக்கு தகுந்தாற்போல அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க பண்ணணும். அதுக்கு நிறைய நம்ம யூடியூப்ல நிறைய பேர் அப்லோட் பண்றாங்க. அதை பாருங்க, ஏகப்பட்டதா இருக்கு. என்ன பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜின்னு டயகனல் இந்த எட்ஜிங் செல்லிங் பண்றவங்களுக்கு, பையிங் பண்றவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்க வந்தா பை பண்றோம், ஃபியூச்சர்ல இங்க புக் பண்றோம். ஆப்ஷன் பை பண்றவங்களுக்கு ரிஸ்க் பெருசா இருக்கும். ஏன்னா லாஸ் வந்து ஸ்டாப் லாஸ் பெருசா இருக்கிறதுனால பெருசா இருக்கும். அப்ப இந்த இடத்துல வரும்பொழுது திரும்பும்பொழுது அழகா நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இது நிஃப்டில இவ்வளவு பாயிண்ட் கிடைச்சது. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பாருங்க, அதுவும் அங்கிருந்து அப்படியே இறங்கி இருக்கு. நம்ம சப்போர்ட் பிளேஸ் இங்க எடுத்து வந்த உடனே என்ன இருக்கு பாருங்க, இங்க இருந்து எவ்வளவு பாயிண்ட் இருக்கு பாருங்க, 380 400 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துச்சு. நம்மளுடைய மினிமம் 100 பாயிண்ட் டார்கெட். அப்போ இது வந்து 400 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, பேங்க் நிஃப்டி வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஏன்னா நம்ம பிரைஸ்க்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ எகைன் நம்ம வந்து பேங்க் நிஃப்டில அப்போ என்ன, இந்த வீக்ல போய் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்கா இருந்திருக்கும், நிஃப்டி நல்லா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். ஏன் இது எல்லாமே மேக்ஸ் கணக்கு, மேக்ஸ் அடிப்படையில தான் நம்ம எதையுமே செய்யணும். மார்க்கெட்ல வந்து என்ன நியூஸ் எது வேணா வரலாம், அது கணக்கின் அடிப்படையில் இயங்கக்கூடியது. யார் சொல்வதையும் நம்பாதீங்க. உங்களுக்கு தெரிந்தால் பயன்படுத்துங்க, தெரியலையே தவிர்த்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக் லெவல்ஸ் நான் சாட்டர்டே சண்டே டைம் அப்லோட் பண்றேன். நன்றி, வணக்கம், வாங்க வரமுடன்.